எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சுவையான உருளைக்கிழங்கு, காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நிறைய பொருள் எல்லாம் தேவை கிடையாது. இது வந்து உருளைக்கிழங்கு ஒரு 3 பேருக்கு செய்கிறேங்க. 3 உருளைக்கிழங்கு நார்மல் சைஸில் போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த ஸ்பூனால் தாங்க 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடணும். சின்ன வெங்காயம் இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம் நீல வட்டத்தில் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சோம்பு வந்து தாளிக்க பொடி பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே தாளிக்கிறப்ப மிக்சியில் லேசாக 1-2 உடச்சிட்டு போடுங்க. இல்லைன்னா முழுசாக போட்டிங்கன்னா வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் முழுசாக அள்ளி அள்ளி போடுவாங்க. நான் வந்து நுணுக்கி டப்பாவில் கொட்டி வச்சுக்குவேங்க தாளிக்கிறதுக்கு. அதாவது குருமா தாளிக்க, கறி குழம்பு, அப்புறம் வறுவலுக்கு, இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவலுக்கு சோம்பு தான் தாளிப்பேன். சூப்பராக இருக்குங்க. கடுகு போடாதீங்க, கடுகு வாயில் வந்துட்டுருக்கோம், நல்லா இருக்காது. சில பேர் கடுகு அள்ளி அள்ளி கொட்டுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே என்னுடைய வீடியோஸ் வரும். எப்போவுமேங்க வறுவலுக்குன்னா ஏதாவது வறுவல் வறுக்கிறீங்க, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, அந்த மாதிரி வறுக்கையில் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். 2வது வறுத்து முடித்த பிறகு இந்த எண்ணெய் சட்டியில் சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவு ஊற்றிருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்குக்கு சோம்பு போட்டு பொன்னிறமாக வரட்டும். இது பொன்னிறமாக வரணுங்க, கருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. அப்புறம் வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வந்தால் தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கலாம். சில பேர் பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்குன்னா ஒரு 15 ஜாமான் சொல்லுவாங்க, வெறுத்து போயிடும். நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் வந்து இது சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். ரசம், சாம்பார் வச்சிங்கன்னா, குருமா வச்சிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், சைடு டிஷ்ஷு. அப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். என் பொண்ணு வந்து சாப்பாட்டில் தான் போட்டு சாப்பிடும். இந்த மாதிரி கலர் மாறி வந்தோடனே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேருங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா கரைச்சி போயிடும். அப்புறம் சால்ட்டு போட வேணாம், கல் உப்பு மட்டும் போடுங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்க்கணும். இந்த அளவு தண்ணி வச்சுக்கணுங்க, அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இது உருளைக்கிழங்கு வெந்து தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாங்க. தண்ணி வற்றி வரும்போது திறந்து கிண்டி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னாக்கா தீஞ்சு போயிடுங்க. அப்புறம் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தண்ணி வற்றி வந்துருச்சுங்க. கடைசியாக மூடி வச்சுருக்கையில் சுன்னு கேட்கும் பாருங்கள். அதான் உடனே லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருங்க சிம்மில், இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா வெந்துருச்சுங்க. இதை வந்து சிம்லேயே வச்சு அப்படியே சுருள நல்லா வதக்கிட்டோம்னா அந்த ஒரு அந்த தண்ணி பதமெல்லாம் போன பிறகு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமே. வாவ், செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்ல உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே மாவு மாதிரி வெந்து அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் செய்யலை குழைய விட்டுறாதீங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரசம் தான் வச்சுருக்கேன். ரசத்துக்கு தயிருக்கும் தொட்டுக்க போகிறோம். இதை சூப்பராக இருக்கும். 3 பேர் சாப்பிட்லாம். நன்றிங்க.